ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல 10th சம் பார்ப்போம். ஓகேவா? In an electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit. ஓகேவா? அவங்க இதை தான் காமிக்கவே சொல்லியிருக்காங்க. Show that the circuit C of t is equal to 3t is linear அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது லீனியர்னு நான் ப்ரூவ் பண்ணோம். ரைட். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, இது எப்ப லீனியர் ஆமாமா, if it satisfies the superposition principle C AT1 plus BT2 is equal to ACT1 plus BCT2. இப்படி இருந்தாதான் C of t லீனியரேவான். இப்படி இருந்தாதான் C of t லீனியரேவான். ரைட்டா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப நல்லா கவனிங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, C of t is equal to 3t-யா? இப்ப நல்லா கவனிப்பா, இந்த இடத்த மட்டும் எடுத்தீங்க எழுதுறேன். C of AT1 plus B of T2. இப்ப இதை எடுத்து எழுதிட்டேன். இதை நான் எப்படி இந்த மாதிரி மாத்துறேன்னு மட்டும் நல்லா கவனிங்க. இப்படி நான் மாத்திட்டேன் அப்படின்னா இது எனக்கு லீனியரா? ரைட். இப்போ T இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க. T இருக்கிற இடத்துல AT1 plus BT2-வா? அப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் T இருக்கிற இடத்துல இது இருந்ததுன்னா அப்போ இந்த பக்கமும் T இருக்க வேண்டிய இடத்துல AT1 plus BT2. ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கலையா? ஆமாவா? ஸோ இப்போ இந்த 3-யை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ A3T1 பிளஸ் B3T2-வா? அதாவது ஏவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 3T1 செகண்ட் எழுதிருக்கேன், பிளஸ் பியை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 3T2 செகண்ட் எழுதிருக்கேன். இது வரைக்கும் கிளியரா இருக்கா இல்லையா? ரைட்டு சாமி. இப்ப நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் ஃபர்தரா என்னால ப்ரொசீட் பண்ண முடியல. எனக்கு இங்க T1 T2ன்னு 2 டேர்ம் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இதே லீனியர் ஈக்குவேஷன், அதாவது அவங்க கொடுத்துருக்கிறதையே எடுத்து சாரி, அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன், லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் எடுத்து T இருக்கிற இடத்துல T1 சப்ஸ்டிடியூட் பண்றேன். இங்க T1 போட்டேன்னா இங்கேயும் என்ன ஆயிடும், T1 ஆயிடுமா? இங்க T2 போட்டேன்னா இங்கேயும் என்ன ஆயிடும், T2 ஆயிடுமா? அப்ப நல்லா கவனி சாமி, நல்லா கவனிங்க. 3T1 இருக்கிற இடத்துல CT1 எழுதிக்கலாமா? 3T2 இருக்கிற இடத்துல CT2 எழுதிக்கலாமா? அப்ப நல்லா கவனிப்பா, ஏவை அப்படியே எழுதிப்பேன். 3T1 இருக்கிற இடத்துல C of T1 போட்டுக்க போறேன். அடுத்தது B அப்படியே எழுதிப்பேன். 3T2 இருக்கிற இடத்துல C of T2 போட்டுக்க போகிறேன். இப்ப இப்படி இருந்தது எப்படி மாறிடுச்சு? இப்படி மாறிடுச்சா? கொண்டு வந்துட்டோமா? ஹென்ஸ் இது என்ன பிரின்சிபல்? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஹென்ஸ் superposition principle is satisfied. ஆமாவா? principle is satisfied. முடிஞ்சா ராஜாத்தி? முடிஞ்சாமா? and hence so C of t is equal to 3t is linear. முடிஞ்சா? கிளியரா இருக்கா? அவ்வளவுதான் சமீசம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.